நான் ரொம்ப இல்லைங்க கொண்டாடிட்ட பெருசு இல்லாம ஒரு வார்த்தை பேச மாட்டேன். என் வீட்டுல உட்கார்ந்த வீட்டு ஸ்ரீராம இத்தனோடு செல்ல வச்சுட்டு அவன் ரொம்ப நேரம் எடுத்தாருல நான் பார்த்தேன். ஐயா உண்மையிலே சொல்லி நான் போய் சொல்ல மாட்டேன், ரொம்ப நேரம் எடுத்தாருங்க இந்த ஜூலி ஆன்ல. நானும் கீழே விழுந்து கடைசி வரையும் பார்த்தா ஆன் பண்ணவே இல்லை. அதை எப்படி ஆன் பண்றதுன்னு தெரியல. என்ன கேட்டுக்கணுமா இல்லையா? அப்படி தூங்கி கீழே அப்படி கீழே போது மேல போது பெரிய பீஸ் ஸ்ரீராம அப்படி கீழே குளிச்சு குளிச்சு அழுகிறாங்க. இதுங்க வந்து பிடிக்கி விடுறேன். ஏற்கனவே வேற இந்த காயங்கள் கொஞ்சம் கொடுத்துருக்கீங்க. இத வந்து நம்ம இவர் யாரு நம்ம பைல்வான பாசையில சொல்லணும்னா, அதாவது இன்னைக்கு பார்த்தோம்னாக்கு இந்த காயங்கள் வந்து இந்த கிங்காங்கிட்ட கொடுத்துருக்கீங்க. 3 பிள்ளையாச்சு, இன்னும் 32 ஆகுமா என்ன ஏதுன்னு தெரியல. ஒரு மினி ஸ்கூல நடத்தி வருவாரான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நல்லவை பார்க்கறது தங்கமான பையனா இருப்பாரு. ஆனா செய்யற சேட்டைகள்லாம் யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி அற்புதமான பையன் சங்கர்னு பேர் வச்சு ஒரு சேட்டை பண்ணலன்னா இப்படி அவரை வணக்கம். அதாவது ஒரு நடன குழு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் கடந்து இவ்வளவு சீரும் சிறப்பமா போகுதுன்னா அது எனக்கு தெரிஞ்சு ஒரே நடனக்குழு அன்பு அண்ணன் பிரேம்நாத் அவர்களுடைய அன்பனுடைய நடனக்குழு தான். சென்னை வந்தது எனக்கு நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து என்னுடைய விசஸ் தான். அவங்க எனக்கு முன்னாடி சீனியரவங்க இருக்க எல்லா டான்சர்ஸுமே தெரியும். முதல்ல அம்மா ராஜசேகர் மாஸ்டர் கேட்குது. மாஸ்டர் வணக்கம். முதல்ல மன்னிச்சுக்கங்க மாஸ்டர். முதல்ல அந்த வெட்டூர் திரைப்படத்திற்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் பதிவு பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்டையும் கம்ப்ளீட்டையும் பேசினேன். நான் அன்னைக்கு வந்து வர முடியாத சூழல். ஏன்னா பெங்களூர்ல கிட்டத்தட்ட 5 நாள் டே நைட் ஷூட்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஃபீவர்ல அப்படியே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன். அதனால வர முடியல. பட் இருந்தாலும் உங்களுடைய டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். உண்மையிலே வந்து தெலுங்கு படத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்டாருக்கு என்ன ஒரு டீசர் இருக்குமோ அந்த லெவலுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக தம்பிக்கு இருக்கும், உங்களுக்கும் இருக்கும்ன்றத இந்த மேடையில நான் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணனுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய நிகழ்ச்சிகள் எனக்கு தெரிஞ்சு அண்ணனுடைய நிறைய ஊர் நான் டிராவல் பண்ணிருக்கேன். வல்காரிட்டி இல்லாம ஒரு நடன நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது எனக்கு தெரிஞ்சு பிரேம்நாத் அண்ணனுடைய நிகழ்ச்சி மட்டும்தான். மற்ற எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் கொஞ்சம் முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கும். பப்ளிக் நிகழ்ச்சி இல்லை. ஏன்னா நம்ம ஊர்ல பப்ளிக் நிகழ்ச்சி இல்லைன்னா எப்படி உட்கார்ந்து வருவான் ஆடியன்ஸ், எப்படி ஆடியன்ஸ் வருவான்னு தெரியும். எல்லா ரகமான ஆடியன்ஸ் வருவான். 10 மணிக்கு சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு வந்து உட்கார்றாங்களும் இருக்கான். இந்த மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி ஒரு நிகழ்ச்சியை முடிச்சு கொடுத்துட்டு போறதுக்குள்ள உசுறு போகும் ஆயிடும். ஆனா அந்த இடத்துலையும் கூட ஒரு விதத்தில் கூட வல்காரிட்டி இல்லாமல் எல்லா போலீஸ் ஆபீசரும் நிகழ்ச்சி பண்ணா இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி பல பேரிடம் பாராட்டு பெற்ற அற்புதமான அண்ணன் பிரேம்நாத் அண்ணன் நாட்டியாளன். 35 வருஷம் வந்து ஆக்சுவலா நீங்க இங்கே வச்சிருக்க கூடாது. இன்னும் கூடிய விரைவில் உங்களுடைய 35ல 40ல 50ல வேறு இண்டோர் ஸ்டேடியத்துல 10,000 பேருக்கு முன்னாடி இதே உங்களுடைய விழாவை ஒட்டுமொத்த அமைச்சர்களும், உங்களுக்கு பிடிச்ச எல்லா துறையை சார்ந்த எல்லா அமைச்சர்களும், எல்லா காவல்துறை அதிகாரிகளும், எல்லா நடன கலைஞர்களும் அப்படி இருந்து பிரம்மாண்டமாக எப்படி வந்து ஜெயா டிவியில வந்து ரியல் ஷோன்னு சொல்லி 350 டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து பண்ணாங்களோ அந்த மாதிரி மிக பிரம்மாண்ட அளவில் இவருடைய நிகழ்ச்சி நடக்கணும். அதனால இதே பேசுகிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மேடையில நிக்கிறதுல. முதல்ல ஒரு ஒயிட் சார்ட்ல எழுதி அண்ணா ஒட்டி ஆரம்பிக்கும் பொழுது தொட்ட மேடை இது. இன்னைக்கும் இதே மேடையில பிரேமனோட நாங்க நிக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த மேடையில இருந்துதான் வந்து பிரேமனாவோட 35 வருஷ ஜேர்னில என்னோட பார்ட் இருக்குன்றது ஒண்ணு. ரெண்டாவது என்னோட லைஃபுக்கு அவர் வந்து ஒரு துவக்கமா இருந்தாரு. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சப்ப எல்லாரும் யோசிச்சாங்க, இப்ப ஜூலி சொன்ன மாதிரி 2 குழந்தைய சர்ஜரி பண்ணி
டெலிவரி பண்ணியிருக்காங்க, அவங்க ஆடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கீழே தள்ளுற மக்களுக்கு மத்தியில நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணும்போது இந்த 2 பேரும் சேருங்க, எப்படி முன்னேற போகுதுங்க, என்ன பண்ண போகுதுங்க, திரும்ப ரோட்ல போய் ஆட போதா இல்ல எங்கேயாவது போய் ஏதாவது பண்ண போதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யோசிச்சு நானும் எங்க அம்மாவும் நின்னும் போது எங்க அம்மா சொன்ன முதல் பேரே பிரேம்நாத் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்ல அண்ணன் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலமா அப்படின்னு. அப்போ அண்ணன் டான்சர்ஸ் யூனியன் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஓடிட்டு இருந்த டைம், எப்போ எங்க பாக்குறது அண்ணன்னு தெரியலமா, அப்பாயின்மெண்ட் பாக்கணும் அப்படின்லாம் சொன்னதே நம்ம வீட்டுக்குள்ளடி அவனுக்கு என்னடி அப்பாயின்மெண்ட் காலையில 6 மணிக்கு ஆண்டவர் நகரில் இருக்கிறவங்க வீட்டுல டீ கடையில போய் பிடிக்கும் பொழுது அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை, ஏன் பயப்படுற நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு 10 டேட்டு சங்கருக்கு கொடுத்தாரு. அன்னைக்கு எங்களுக்கு துவங்கின வாழ்க்கை இன்னைக்கும் வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. நிஜமா இந்த மேடையில ஒருத்தருக்கும் நாங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சங்கரோட இத்தனை வருஷ ஜர்னியில ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா பிரேமண்ணா, அடுத்தது நீங்க சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல சொல்லல அப்படின்னா நன்றி மறந்தவர்கள் பிரியங்காவும் ரோபோ சங்கரும் அப்படின்வாங்க. ஏன்னா சின்ன சின்ன மேடைகள்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷனை பெரிய மேடைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எப்படி பிரேம்நாதன் நாட்டியாலயன்ற ஒரு நிகழ்ச்சியை துவங்குறதுக்கு ஆணி பேர் போட்டாரோ அந்த மாதிரி ரோபோவை லக்ஷ்மண் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு பெரிய மேடை. ஏன்னா அந்த மேடையில சாமானியமா யாரும் போகவே முடியாது. அந்த மேடைக்கு லக்ஷ்மணனால போய் பேசி ரோபோவை நான் கூட்டிட்டு வரேன், ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பாத்துருங்க, எப்படி குடிச்சதுன்னு கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி கூப்பிட்டு போனாரு காமராஜர் அரங்கத்துக்கு. பார்த்து அடுத்த நிமிஷமே கிட்டத்தட்ட ஒரு 15 டேட். எங்களோட வாழ்வாதாரம் மேடை நடனத்திலையும் மேடை நடனத்தால் சம்பாதிக்கப்பட்ட சம்பளத்திலையும் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். அதை யாராலையும் மாற்றவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இந்த மேடையில நின்று இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்ற கட்டாயத்தில் அதை சொன்னாங்களா, என் மனைவியோட பேசுறதுக்கு அவரோட பர்மிஷன் எல்லாமே பேச மாட்டேன் அப்படின்னு. நிஜமா அப்படிலாம் கிடையாது. அவருக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன் எல்லா வகையிலும். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் எத்தனை வகையில அவருக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அதாவது இது எலிஜிபிள் ஆயிட்ட அதுக்கு கன்ஃபார்ம் தான். இப்ப பேரை திறந்துட்டான், சூச்சா கழுவணுமா, குண்டியை கழுவணுமா, அவனுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டோமா, ஓரமா படுக்க வச்சோமா, ஆடி பண்ணமா, அந்த மாதிரி ஒரு எலிஜிபிளான ஒரு அற்புதமான வேலை உண்டு. அதை பார்த்துட்டு போ, தேவையில்லாம சேர்த்து வந்தா போவானா? இந்தியாவில் இளம் தாத்தாம உலக நாயன் கமல் சாரே இன்னைக்கு சொல்றாரு. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? அதே மாதிரி என்னுடைய ஆண்டவர் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள் என்னுடைய பேரனுக்கு நட்சத்திரம் பேர் வச்சிருக்காரு. அடுத்து அவனுக்கு மிகப்பெரிய சாரா வர போறான். நான் ரொம்ப இல்லைங்க கொண்டாடிட்ட பெருசு இல்லாம ஒரு வார்த்தை பேச மாட்டேன். என் வீட்டுல உட்கார்ந்து வீட்டுக்கு ஸ்ரீராம